ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராமில் கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதுனா ஜெயா டிவிக்கு என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்கள் ஃபோன் நம்பரோட எழுதி அனுப்புங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கத்திரிக்காய் சாப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய கத்திரிக்காய் 1 கப், துருவிய தேங்காய் 1/2 கப், நறுக்கிய வெங்காயம் 1, பூண்டு 4 பல், கடுகு 1/2 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கத்திரிக்காய் சாப் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. இன்றைக்கி நான் கத்திரிக்காய் சேர்த்து பண்ணுறேன். நீங்கள் பீட்ரூட் இருந்தால் அது கூட சேர்த்து பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு கடுகு மட்டும் தாளிச்சா போதும். கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மஞ்சள் பொடி, இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். கத்திரிக்காய் வேகட்டும். என்னென்ன அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், 1 கப்பு தேங்காய், இது கூடவே பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு, மிளகு, காரத்துக்கு மிளகு மட்டும்தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ கசகசா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தேங்காய், மிளகு, பூண்டு, அதுக்கப்புறம் கசகசா, வெங்காயம் இதெல்லாம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்சதை சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துப்போம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது நீங்கள் நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் இல்லை பீட்ரூட் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த எபிசோடை பார்க்கும்போதே நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஸோ நம்ம ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆகிடுது. பாருங்கள், நல்லா அந்த மசாலாலாம் சேர்ந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிடுது. சர்வ் பண்ணிவிடுவோம். கத்திரிக்காய் சாப்ஸ் செய்முறை. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, கத்திரிக்காய், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அது வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காய், மிளகு, பூண்டு, கசகசா, வெங்காயம் இதை நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணும். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமா இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலாக கொத்தமல்லியை தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுடைய கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி. நம்மளுடைய கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி. நான் சொன்ன மாதிரி நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு இதை பிசைஞ்சுட்டு ஒரு அப்பளாமோ வடாமோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரிஞ்சால் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க என்ன ரெசிபி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களை கூப்பிட்டுருவோம். லெட்ஸ் வெல்கம் பிரீதா.
வணக்கம் பிரீதா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க எங்களுக்காக? ஒரு ஸ்பெஷல் ரெசிபின்னு சொன்னீங்க. ஸ்பெஷல் அப்படின்னா சின்ன பசங்களுக்கு டெஃபினட்டா இன்னைக்கு வெஜிடபிள் சாப்பிட கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிளஸ் இன்னைக்கு எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாருமே போறாங்க. டுடே இப்போ புது ட்ரெண்டு கே பாப், கே மியூசிக், கே ட்ராமா, அதே மாதிரி கே ஃபுட். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு கொரியன் ஃபுட். பட் நான் வெஜிடேரியனான ஒரு கொரியன் ஃபுட்டை நம்ம இந்தியன் தேசி மசாலாஸோட சேர்த்து ஒரு இந்தியன் வெர்ஷனோட கலக்க போகிறோம். ஓகே, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் கிம்ச்சி. நார்மலாக கிம்ச்சியில் ஃபிஷ் சாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரெசிபியில் நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிஷ் சாஸ் வேற ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து வெஜ் கிம்ச்சி. எக்ஸாக்ட்லி, வீகன் கிம்ச்சி இன்னும் ஈஸியாக சொல்லலாம். ஏன்னா மில்க் கிடையாது, ஆயில் கிடையாது. ஓகே, வீகன் கிம்ச்சி செய்யறதுக்கு என்னென்னலாம் வேணுங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். வீகன் கிம்ச்சி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. வீகன் கிம்ச்சி செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய முள்ளங்கி 1 கப், நறுக்கிய கேரட் 1 கப், ஸ்ப்ரிங் ஆனியன் 1 கப், சைனீஸ் கேபேஜ் 1 கப், வரமிளகாய் 10 நம்பர், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 இன்ச், பூண்டு 5 பல், உப்பு தேவையான அளவு, எள்ளு சிறிதளவு, வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன், நறுக்கிய ஆப்பிள் 1. வீகன் கிம்ச்சி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு ஃபுட் என்தூசியாஸ்ட். எனக்கு வந்து ஃபுட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்க நிறைய ஃபுட்ஸு நம்ம இந்தியன் ரெசிபீஸோட, நம்ம இந்தியன் இன்க்ரீடியன்ஸோட எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நிறைய ரெசிபீஸ் ஐ கீப் ட்ரைங். இப்போ நான் ஒர்க்கிங் ஃபார் அ குக்வேர் பிராண்ட். நான் வந்து எனக்கு ஒரு 10-12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒர்க்கிங் ஃபார் குக்வேர். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன டைப் ஆஃப் மெட்டல் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், எது சேஃப் எது அன்சேஃப், இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் தான் ஐம் ஆல்சோ கோயிங் டு டூ. அதனால நிறைய ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அப்சல்யூட்லி. இன்ஃபேக்ட் என்னோட ரெசிபிஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் சின்ன பசங்க கூட ஒரு மாதிரி ஃபயர் இல்லாம இல்லைன்னா வெரி லிட்டில் குக்கிங் ஸ்பேஸ் ஓட ஜஸ்ட் டாஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஃபுட் தான் நிறைய நான் ட்ரை பண்ணி பார்க்கறது. பிகாஸ் எங்க வீட்லயே 3 பசங்க இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களை எப்படி வெஜிடபிள் சாப்பிட வைக்கிறது அப்படின்ற எஃபர்ட்ல இது ஒரு பிகேம் அ ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. கொரியன்ஸ் மேஜரா கிம்ச்சி ஆல்மோஸ்ட் ஊறுகாய் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு சைடில் ஊறுகாய் வைக்கிறோமோ அதே மாதிரி கொரியன்ஸ் யூஸ் கிம்ச்சி. பட் இது கொஞ்சம் கூட ஹெல்த்தியர் வெர்ஷன் சொல்லலாம். பிகாஸ் இதுல ஆயிலே கிடையாது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா மேஜரா யூஸ் பண்ற எல்லா வெஜிடபிள்ஸ்லயும் மேஜரா விட்டமின் சி இருக்கு, பிளஸ் விட்டமின் ஏ கூட இருக்கு. இதுல நம்ம மேஜரா யூஸ் பண்றது நான் சொன்ன மாதிரி நாப்பா கேபேஜ், அதாவது சைனீஸ் கேபேஜ். எக்ஸாக்ட்லி, நம்ம ஊர்ல சைனீஸ் கேபேஜ் அப்படின்னு சொன்னாதான் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்றது ரேடிஷ். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரேடிஷ் இஸ் அகைன் விட்டமின் சி ஹை இருக்கிற ஒரு வெஜிடபிள். பிளஸ் இது கூட நம்ம யூஸ் பண்ண போகிறது கேரட்ஸ், விச் இஸ் பீட்டா கேரட்டின் ரொம்ப ஹை. ஸோ இந்த 3 வெஜிடபிள் பிளஸ் நம்மளோட ஸ்ப்ரிங் அனியன். ஸ்ப்ரிங் அனியன் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு ஜெஸ்ட் கொடுக்கும் நம்மளோட சாப்பாடுக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம நிறைய சால்ட் யூஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்க போறோம். இது நம்ம இப்போ வந்து பாக்கிறதுக்கு நாப்பா கேபேஜ் நீங்க கட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய பவுல்ல ஃபுல்லா தெரியும். பட் நீங்க எக்ஸாக்ட்லி எல்லா லீஃப்லயும் சால்ட் படுற மாதிரி நீங்க ஒரு வாட்டி நல்லா சால்ட் ரப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நாப்பா கேபேஜ் யூஸ் பண்றீங்கன்னா 2 hours ஃபெர்மென்ட் பண்ணா மேரினேட் பண்ணா போதும். பட் நீங்க இதே ரெகுலர் பண்றீங்கன்னா 4 hours மேரினேட் பண்ணணும். இது மட்டும் தான் டிஃபரன்ஸ் நீங்க ரெண்டுமே யூஸ் பண்றதுல. ஸோ இது எல்லாமே மேரினேட் பண்ணிட்டோம்னா சால்ட் டெஃபினெட்லி நிறைய கண்டென்ட்ல இருக்கும். ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்ட அப்புறமா அதோட சீசனிங் சாஸை நம்ம அதுக்குள்ள ஆட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சாஸ் பண்ணிடலாம். சாஸை நம்ம முதல்ல லவ்லி. ஸோ இங்க வந்து ஊற வச்ச ட்ரை சில்லிஸ் இருக்கு. நார்மலி கொரியால பாத்தீங்கன்னா கோஜிகாரோன்னு சொல்லி ஒரு ரெட் சில்லி கிடைக்கும். நார்மலி கிம்ச்சிக்கு கோஜிகாரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. கோஜிகாரோ உங்களால ஒரு கொரியன் சூப்பர் மார்க்கெட்ல வாங்க முடியும்னா பெர்ஃபெக்ட். ஏன்னா கோஜிகாரோக்கே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. வெயிட் லாஸ்க்கு கூட நீங்க கோஜிகாரோவும் கேபேஜ் ரெண்டும் சேர்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் கேபேஜ் டயட், கேபேஜ் சூப் டயட்னே ஒரு டயட் இருக்கு. கோஜிகாரோ பவுடர் மாதிரி கிடைக்கும், சில்லி பவுடர் மாதிரி. அது டைரக்டா கூட நீங்க கிம்ச்சிக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்தியன் தடுக்காட்டு எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம ஊற வச்சிருக்கோம், அந்த தண்ணியோட இதுல ஆட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் இதோட ஸ்பைசஸ் நிறைய அந்த தண்ணியில தான் இருக்கும். இதோட சேர்த்து நம்ம ஒரு பூண்டு, உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்க பூண்டு அண்ட் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போறது என்னன்னா, இதோட தண்ணி இது ஃபுல்லா சுண்டுற வரைக்கும் இதிலே வச்சிருவோம். இது முடிச்சிட்டாக்க அதை கிரைண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடும். ஓகே, இது ரெடி ஆகிறதுக்குள்ள வேற ஏதாவது ரெடி பண்ணிக்கலாமா நம்ம? ஓ டெஃபினட்டா. ஓகே, அப்ப இது ரெடி ஆகட்டுமா? எஸ். மூடி வைக்கலாமா இல்ல அப்படியே இருக்கட்டும்? அப்படியே திறந்து இருக்கட்டும். பிகாஸ் வாட்டர் எவாபரேட் ஆகும். இப்போ என்ன ரெடி பண்ண போறோம் நம்ம இப்போ இந்த நாப்பா கேபேஜ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்றதுக்காக காமிக்கலாம். ஓகே,
இது நார்மலி ஒரு கொஞ்சம் லாங் ப்ராசஸ். இன்னைக்கு நம்ம ஒரு வாட்டி நான் அதில் காமிக்கிறேன். நான் பாட் சம் கொஞ்சம் ஃபர்மெண்டான வெஜிடபிள்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ சி த டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாப்பா கேபேஜ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் கீ என்ன அப்படின்னாக்கா ஒரு லேயருக்கும் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டிங்கன்னா எல்லா லீஃப்லேயும் இந்த சால்ட் நல்லா சூப்பராக கோட் ஆகிடும். பிகாஸ் இந்த சால்ட் தான் இதில் இருக்கிற தண்ணியை வெளியில் கொண்டு போகுது. இது எப்படி இதோட ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தி ஆகுதுன்னா இதோட தண்ணி ஃபுல்லாக எடுத்து நம்ம வாஷ் பண்ணி விட்டுடுவோம். ஸோ இதோட ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதோட நம்ம கேரட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. அண்ட் ரேடிஷ் ஆட் பண்ணிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி ஜெஸ்ட்டுக்கு இதில் கொஞ்சம் அனியன் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் அனியன் நம்ம அதை அரைக்கும் போது ஆட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஹை ஃபைபர். ஸோ டெஃபினட்டாக இந்த சாலடில் இது எல்லாமே இருக்கிறது இஸ் வெரி குட். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ரைட். அண்ட் தென் நீங்கள் இதை நல்லா டாஸ் பண்ணி ஒரு சைடில் 2 ஹவர்ஸ்க்கு இப்போ ஆப்பிள் கூட நீங்கள் சேர்க்க போகிறீங்க இல்லையா? ஆப்பிள் நம்ம வந்து சாஸ்க்காக ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்வீட், ஒரு சவர், ஒரு ஹாட், இது மூணுமே சேர்ந்து வரணும். ஸோ இப்போ ஸ்வீட் அண்ட் சவருக்கு நம்ம நிறைய ஆட் பண்ணிருக்கோம். ஐ மீன் சவருக்கு நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்வீட்டுக்கு வி யூஸ் தி ஆப்பிள்ஸ். ஸோ இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா இதை நீங்கள் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு சைடில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து வாட்டர் வெளியில் வந்துருக்கும். தட் இஸ் அ கிளியர் இண்டிகேஷன் தட் பிக்லிங்கோட ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெஜிடபிள்ஸ் ஃபர்மெண்ட் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஃபர்மெண்ட் ஆகலை, அது ஊறி இருக்கும். எக்ஸாக்ட்லி. உப்பெல்லாம் இறங்கி நல்லா ஊறி இருக்கும், சாஃப்டாக வந்துடும். ஸோ நம்ம இப்படி வெஜிடபிள்ஸையும் சால்ட்டையும் இது மாதிரி செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்ல நீங்கள் இது மாதிரி சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா அதோட தண்ணி இறங்கி இருக்கும். விச் மீன்ஸ் அது நல்ல ஊற ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு. இது வந்து ஒரு ஃபர்மெண்டட் வெஜிடபிள் டிஷ் அப்படின்றதுனால இது நீங்கள் அந்த சாஸ் எல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஸ்லோவாக அது ஃபர்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஊறி நல்லா அந்த டேஸ்ட் அது உள்ள அந்த வெஜிடபிள்ல இறங்கி இருக்கும், நல்லா இருக்கும். அந்த மாங்காய் ஊறுகாலாம் சாப்பிட்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. இதே நீங்கள் ஒத்தென்டிக்காக கோஜுகாரு அண்ட் ஃபிஷ் சாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வெளியிலே கூட வைக்கலாம். பிகாஸ் அதில் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண போகிறது இஸ் அன் இந்தியன் இன்கிரீடியன்ட். அதனால நாங்கள் எப்போதுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது இது ஓரளவுக்கு நல்ல குக் ஆயிடுச்சு, இந்த சால்ட்லேயே குக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ் வந்து இதை விட்டுருவோம். எக்ஸாக்ட்லி 2 ஹவர்ஸ் நம்ம இதை. இப்போ இந்த பக்கம் வந்து நல்லா அந்த மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டிருந்தோமா, நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா தண்ணியே இல்லாமல் ரெடி ஆகிடுது. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? ஆஃப் பண்ணிடுவா? ஆமாம், ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதில் வந்து நம்ம ஆப்பிள்ஸ், வினிகர் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் வந்து சாஸ்க்கு ரெடியாக இருக்குது. அதாவது மிளகா, பூண்டு, இஞ்சி ரெடியாக இருக்கு இல்லையா? இது கூட சேர்த்து என்னென்ன அரைக்க போகிறோமோ அதை வந்து இந்த பவுலில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டும் சேர்த்து அரைக்க போகிறோம். இது ஆறணும் இல்லையா? அதனால என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்? ஸோ இப்போ காரத்துக்கு நமக்கு மிளகா வந்தாச்சு. சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம் இதில். ஓகே ஓகே. வினிகர் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்வீட்னஸ்க்கு. மிச்ச ஸ்வீட்னஸ்க்கு நம்ம டெஃபினட்டாக ஆப்பிள் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஆப்பிள். எக்ஸாக்ட்லி. அண்ட் இப்போ ஃபிஷ் சாஸோட மேஜிக் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம் இல்லையா? நம்ம ஊரில் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஈஸியாக எந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேணாலும் கிடைக்கிற தக்காளி சாஸ், டொமேட்டோ கெச்சப் தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நீங்கள் ஜெனரஸாகவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதுதான் நிறைய ஃப்ளேவர் கொடுக்க போகுது. அந்த காரத்தையும் கொஞ்சம் சட்டிலாக குறைக்க போகிறது அதுதான். இப்போ அந்த மிளகாவையும் இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மிளகா, இஞ்சி, பூண்டோட நம்ம வந்து சோயா சாஸ், வினிகர், சுகர், ஆப்பிள், அப்புறம் டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சாஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. பேஸ்ட் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அந்த மிளகா, இஞ்சி, பூண்டெல்லாம் வேக வச்சது, அதோட வந்து சோயா சாஸு, அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இப்போ என்ன ஆகும்னா இந்த சாஸும் இந்த வெஜிடபிள்ஸும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுது. அது நம்ம வந்து சின்ன ஸ்லரி மாதிரி கிரியேட் பண்ணிப்போம். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது அந்த சாஸஸ் எக்ஸாக்ட்லி அந்த வெஜிடபிளோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு நமக்கு தேவை இஸ் அரிசி மாவு அண்ட் தண்ணி. ஓகே. ஸோ பேன் ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டோம், சூடாக இருக்கு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஓகே. அண்ட் இதில் ஒரு 2 ஸ்பூன். ஓகே. 2 ஸ்பூன் அரிசி மாவு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சிம் வச்சு. Pan was super hot. ஓகே. ஸோ இது ரொம்ப சிம்பிள். இது சும்மா அது பேன் விட்டு வர வரைக்கும் நம்ம ஸ்லைட்டாக இதை அண்ட் இதையும்
கூல் டவுன் பண்ணுறதுக்கு வச்சிடலாம் நம்ம. திஸ் இஸ் ரெடி. இப்போ இந்த பேனோட சூடில் இது இன்னும் கொஞ்சம் கூட கட்டியாகி பேன் ஈஸியாக விட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. நவ் இதையும் கூல் டவுன் பண்ணுறதுக்காக இந்த ஓரமாக வச்சிருவோம். எக்ஸாக்ட்லி. கொடுங்க. ஓரமாக ஆறின்னு இருக்கட்டும். அடுத்தது வெஜிடபிள்ஸோட இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கிம்ச்சி ரெடி. இது நீங்கள் ஈஸியாக பாட்டில் போட்டு வச்சிடலாம். ஸோ லெட் மீ குவிக்லி இது நீங்கள் ஈஸியாக ஒரு பிளாஸ்டிக் க்ளவுஸ் கையில் போட்டுட்டிங்கன்னா கையிலே கூட நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைய இது இன்னும் நல்லா ஃப்ளேவரபுள் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ஊற வச்சிருந்தோம். எக்ஸாக்ட்லி. அண்ட் இது 2 தடவை வாஷ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து அந்த ஜல்லடையில் போட்டு நேராக சிங்க்ல வச்சு 2 வாட்டியாவது மினிமம் வாஷ் பண்ணோம். பிகாஸ் நம்ம 5 tablespoon சால்ட் போட்டு நிறைய போட்டுருக்கிறதுனால. எக்ஸாக்ட்லி. ஸோ நான் அந்த சால்ட் வந்து தைரியமாக ஏன் போடுறோம்னா அது எப்படியும் வாஷ் பண்ணி விட போகிறோம். அதனால இட் டசன்ட் மேட்டர். இப்போ உங்களுக்கு அகேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இதை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இது வெறும் ஒரு பிக்கிள் மாதிரி தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மிளகா அரைச்ச பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்தது எக்ஸாக்ட்லி. இப்போ இது ரெண்டுத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா இதை நீங்கள் எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் இது ஃப்ளேவரபுளாக வரும். ஓகே. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் இறங்கி வேலை பார்க்கலாம். அதுக்குள்ளே இது எவ்வளோ நாள் ஊறணும்? அந்த காரமெல்லாம் அதில் இறங்கணும் இல்லையா? இப்போ ஐடியலி நீங்கள் ஆல்ரெடி வெஜிடபிள்ஸை ஊற வச்சுட்டீங்க. இதுக்கு மேலே அது ஊற வைக்க வேண்டியது இல்லை. பட் இது நீங்கள் பாட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது இருக்க ஃப்ளேவரபுள் ஆகிட்டே தான் வரும். ஓகே. இன்ஃபேக்ட் இது ஒரு ஃபர்மெண்டட் ஃபுட் அப்படின்றதுனால கட்டுக்கு கூட ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாருமே பேசுகிறாங்க இல்லையா, ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு. கிம்ச்சி இஸ் ஆல்சோ ப்ரோபயோட்டிக். ஓகே. ஸோ there we go. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது லாஸ்ட்டில் பிளேட்டிங் பண்ணும்போது வறுத்த எள்ளை அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டோம்னா எள்ளோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு இதோட கிடைக்கும். நம்மளுடைய வீகன் கிம்ச்சி ரெடி. இப்போ இது வந்து எது கூடலாம் சாப்பிடலாம்? தயிர் சாதத்தோடு சாப்பிடலாமா? நீங்கள் ஊர்கா அப்படின்னு தயிர் சாதம் ஆல்ரெடி கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி. ஆமாம். ஸோ புளிப்பான பொருட்களோட நீங்கள் நிறைய இதை பேர் பண்ணிங்கனாக்கா இன்னும் புளி ஜாஸ்தி ஆகிடும். அப்படி இஷ்டப்படுறவங்க டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிளெயின் ரைஸ் கூட சாப்பிடலாம். பிகாஸ் இதோட ஃப்ளேவர் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா ஃப்ளேவர்ஸும் இதில் ஆட் ஆகிடுது. ஸோ பிளெயின் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி உங்களோட ராப்ஸ் சப்பாத்திக்குள்ளே நீங்கள் ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிடலாம். பிரெட்டுக்குள்ளே சாண்ட்விச்சாக வச்சு சாப்பிடலாம். இது ஒரு ஆடட் லேயர் ஆஃப் மேயோனீஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஈஸி சாண்ட்விச். ஸோ பசங்களுக்கு ஸ்கூலுக்கு காலையில் உங்களுக்கு வந்து குயிக்காக எதுவும் பண்ண முடியல, ஸ்நாக்ஸ்க்கு பண்ண முடியல அப்படின்னா இது உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எப்போதுமே ஒரு பெரிய அட்வான்டேஜ். குயிக்காக நீங்கள் வந்து சாண்ட்விச் பண்ணி கொடுத்துடலாம். எக்ஸாக்ட்லி. ப்ளஸ் ஹெல்த்தியாக கொடுக்குறோன்ற ஒரு நிம்மதியும் நமக்கு இருக்கும். இப்போ இதை பிளேட்டிங் பண்ண போகிறோம். அப்சல்யூட்லி. ஸோ பிளேட்டிங் பண்ணும்போது நீங்கள் எப்போதும் கிம்ச்சி எடுக்கும்போது மேலேருந்து எடுங்க. பிகாஸ் இது ஊற இதில் தண்ணி இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதில் சால்ட் கண்டென்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டாங்ஸ் யூஸ் பண்ணி இது மாதிரி யூ கேன் செட் த பிளேட். இப்போ நீங்கள் இது ஊற இதோட கன்சிஸ்டன்சியும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். எள்ளை நீங்கள் ஜெனரஸாக போட்டுக்கலாம். இது ரோஸ்டட் எள்ளு அப்படின்றதுனால ஒரு சின்ன நட்டி ஃப்ளேவர் கூட இதோட வரும். ப்ளஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எள்ளு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்ல முடியாது எள்ளை பற்றி. ஸோ உங்களோட ஸ்வீட் சவர் அண்ட் நட்டி ஃப்ளேவர் ஒரே பேக்கேஜில் ஃபுல் ஆஃப் நியூட்ரிஷன். வீகன் கிம்ச்சி செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஊற வச்சிருக்க வரமிளகா, பூண்டு, இஞ்சி இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சைனீஸ் கேபேஜ், கேரட், முள்ளங்கி, ஸ்ப்ரிங் ஆனியன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகா, பூண்டு, இஞ்சி நல்லா வெந்திருக்கும். அந்த வெந்ததோடு சேர்ந்து சோயா சாஸ், வினிகர், சுகர், ஆப்பிள், டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அது பேஸ்ட் மாதிரி ரெடி ஆனவுடனே இன்னொரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ எல்லாம் ஆறி ரெடியாக இருக்கு இல்லையா, அந்த 2 மணி நேரம் ஊற வச்ச காய்கறியோட நம்ம அரைச்ச அந்த மிளகா விழுது அப்புறம் அரிசி மாவு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பிளேட்டிங் பண்ணிவிட்டு மேலாக வந்து எள்ளு சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வீகன் கிம்ச்சி ரெடி. வீகன் கிம்ச்சி ரெடி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி காய்கறிலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இல்லையா, ஸோ அதில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது
கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வந்து இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ஷோக்கு வந்து சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். அது மாதிரி வீகன் கிம்ச்சி பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ஜெயா டிவிக்கு என்னோட தேங்க்யூ. இன்னைக்கு எபிசோடில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிஞ்சால் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து ஒரு கொரியன் டிஷ் வீகன் கிம்ச்சி. இது வந்து எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும். அந்த ஊரில் பயங்கரமான ஃபேமஸ். அவங்க சொன்ன மாதிரி அங்கே ஒரு மிளகா இருக்குது, அது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பட் அவங்க வந்து நம்ம ஊர் ஸ்டைலுக்கு அழகாக அந்த வீகன் கிம்ச்சி பண்ணி காமிச்சிருக்காங்க. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சொன்ன மாதிரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் சாண்ட்விச் பண்ணணும் அப்படின்னா மயோனஸ் மிக்ஸ் பண்ணி டக்குன்னு ஒரு சாண்ட்விச் பண்ணி கொடுத்துடலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.